Hi viewers, welcome to our channel. இந்த சேனலை subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல bell பட்டனை மறக்காம press பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அழகான நீளமான அடர்த்தியான கூந்தலை உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பெண்களும் விரும்புவார்கள். அழகின் அடையாளமாக விளங்குவது நீளமான அடர்த்தியான தலைமுடி என்பது மறுப்பதற்கு இல்லை. நீளமான கூந்தல் இல்லாவிட்டாலும் அடர்த்தியான ஆரோக்கியமான தலைமுடிக்கு ஒரு பக்கம் ஆதரவு உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவரின் தலைமுடி அவரின் உடல் அழகை மேம்படுத்தி காட்ட உதவும். கூந்தல் வளர்ச்சிக்கு எண்ணெய்கள் மிக முக்கிய காரணமாக உள்ளது. பொதுவாக தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இன்றைய நாட்களில் மிகவும் குறைந்து விட்டது. நேரமின்மை மற்றும் ஸ்டைல் காரணமாக தலைமுடிக்கு எண்ணெய் தடவுவதை பலரும் புறக்கணிக்கிறார்கள். ஆனால் தலைமுடிக்கு எண்ணெய் தடவுவதால் தலைமுடியின் வேர்க்கால்களில் வலிமை பெற்று முடி வளர்ச்சி தூண்டப்படுகிறது. குறிப்பாக சில எண்ணெய்களை தலைமுடிக்கு பயன்படுத்துவதால் நல்ல பலன் கிடைக்கும். விரைவான கூந்தல் வளர்ச்சி, பெண் ஒலிப்பு, பொடுகு போக்குவது, முடி உதிர்வு குறைப்பது போன்றவற்றில் சில எண்ணெய்கள் நல்ல தீர்வை தருகிறது. சில குறிப்பிட்ட எண்ணெய்களை கொண்டு தலைமுடிக்கு மசாஜ் செய்வது, சில குறிப்பிட்ட எண்ணெய்களை கண்டிஷனரில் கலந்து தேய்ப்பது போன்ற முறைகள் நல்ல ஆரோக்கியமான கூந்தல் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அந்த வகையில் கூந்தல் வளர்ச்சிக்கு உதவும் சில எண்ணெய்கள் மற்றும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளை பற்றி நாம் பார்க்கலாம். லாவெண்டர் எண்ணெய். எல்லாவித கூந்தலுக்கும் ஏற்ற விதத்தில் விளங்கும் ஒரு எண்ணெய் லாவெண்டர் எண்ணெய். லாவெண்டர் எண்ணெயில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு உச்சந்தலையில் உண்டாகும் தொற்று பாதிப்பை போக்க உதவும். உங்கள் தலைமுடியில் உள்ள பொடுகை போக்கவும் அடர்த்தியான கூந்தலை பெறவும் லாவெண்டர் எண்ணெய் சிறந்த பலனை தரும். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் லாவெண்டர் எண்ணெய் சிறு துளிகளை சேர்த்து அதன் மேல் சிறிதளவு ஆலிவ் எண்ணெயை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். பிறகு இறுக்கமாக அந்த பாத்திரத்தை மூடவும். 3 முதல் 4 வாரம் இந்த எண்ணெயை அப்படியே மூடி வைத்திருந்த பின் உச்சந்தலையில் தடவி மென்மையாக மசாஜ் செய்யவும். ஒரு இரவு முழுவதும் அப்படியே ஊறவிட்டு அடுத்த நாள் காலையில் மிதமான மூலிகை ஷாம்பு கொண்டு தலையை அலசவும். இப்படி செய்வதால் விரைவில் உங்களுக்கு நீளமான அடர்த்தியான பளபளப்பான கூந்தல் கிடைக்கும். ரோஸ்பெரி எண்ணெய். எந்தவித பாகுபாடும் இன்றி எல்லாவித கூந்தலுக்கும் பலனளிக்கும் மற்றொரு எண்ணெய் ரோஸ்பெரி எண்ணெய். உற்சாகமும் ஊக்கமும் தரும் விதத்தில் அமைந்திருக்கும் இந்த எண்ணெயின் நறுமணம் முடி வளர்ச்சியை விரைவாக்குவதுடன் ஆரோக்கியமான வளர்ச்சியையும் ஏற்படுத்தும். ரோஸ்பெரி எண்ணெய் பயன்படுத்துவதால் நரைமுடி வளர்ச்சி தாமதமாகிறது. ஆகவே நீண்ட நாட்கள் கருமையான நீளமான கூந்தலுடன் அழகாக இருக்க முடியும். நரைமுடி வளர்ச்சியை தாமதிக்க ஒரு சிறந்த வழி ரோஸ்பெரி இலைகளை கை நிறைய எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை கொண்டு தலையை அலசுவதால் நல்ல பலன் கிடைக்கும். தினமும் இப்படி செய்து வருவதால் உங்கள் முடி கருமையாக வளரும். அல்லது ரோஸ்பெரி எண்ணெயை சில துளிகள் எடுத்து ஆலிவ் ஆயிலுடன் கலந்து உச்சந்தலையில் தடவலாம். இப்படி செய்வதால் தலைமுடியின் வேர்க்கால்கள் ஊக்குவிக்கப்பட்டு இயற்கையாகவே அடர்த்தியான கூந்தல் கிடைக்க செய்யும். எலுமிச்சை எண்ணெய். எலுமிச்சையில் எந்த ஒரு வடிவமும் கூந்தலுக்கு நன்மை அளிப்பதாகவே உள்ளது. ஆகவே இந்த பதிவில் எலுமிச்சையும் ஒரு பகுதியாக உள்ளது. உங்களுக்கு வறண்ட தலைமுடி இருந்தால் அதனை மாற்றி சிறந்த தீர்வை தர எலுமிச்சை எண்ணெய் பயன்படுத்துங்கள். எலுமிச்சை அத்தியாவசிய எண்ணெய். உடலின் எண்ணெய் சுரப்பிகளை ஊக்குவிக்கும். அதிக எண்ணெய் உற்பத்திக்கு உதவும். இதனால் முன்பை விட மென்மையான பளபளப்பான தலைமுடி உருவாகும். இந்த எல்லா நன்மைகளுக்கு மேலாக எலுமிச்சை எண்ணெய் பொடுகு தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் போக்கும். மேலும் பெயினை நிரந்தரமாக போக்குகிறது. தலைக்கு ஷாம்பு போட்டு தேய்த்தவுடன் உங்கள் கைகளில் எலுமிச்சை எண்ணெயை 4 துளிகள் விட்டு தலைமுடி முழுவதும் தேய்க்கவும். பிறகு தலையை அலசவும். இதனால் குளித்து முடித்தவுடன் உங்கள் தலைமுடி இயற்கையான முறையில் பொலிவு பெறும். பாதாம் எண்ணெய். வறண்ட தலைமுடிக்கு பாதாம் எண்ணெய் ஒரு சிறந்த தீர்வாகும். பாதாம் எண்ணெயை வெதுவெதுப்பாக சூடாக்கி உங்கள் தலைமுடியில் தொடர்ச்சியாக தடவி வரவும். உச்சந்தலையில் இந்த எண்ணெயை தடவி மென்மையாக மசாஜ் செய்து வருவதால் எண்ணெய் சுரப்பிகள் அதிக எண்ணெயை உற்பத்தி செய்ய உதவுகிறது. இதனால் உங்கள் கூந்தல் ஆரோக்கியமாக பளபளப்பாக நுனிமுடி உடையாமல் வளரும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.